ஸ்வீட்டே பிடிக்காதவங்க கிட்ட கூட ஃபேவரட்டான ஸ்வீட் எதுன்னு கேட்டால் காஜு கத்திலின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னுடைய ஃபேவரட்டான ஸ்வீட்டும் காஜு கத்திலி. இன்னைக்கு காஜு கத்திலி வீட்லேயே ட்ரை பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். எப்படி வரப்போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மிக்சியில் கேஷ்யூஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப பவுடராகவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க, ரொம்ப கட்டி கட்டியாகவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. நான் கொஞ்சம் தான் வந்து கிரைண்ட் பண்ணேன். பட் ஆனால் அது வந்து கொஞ்சம் பீசஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை சேவ் பண்ணி எடுத்துட்டு திருப்பி மிக்சியில் போட்டு திருப்பி கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி ஓரளவுக்கு வர வச்சுட்டேன். ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஒட்டாமல் வருமா. அதில் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிவிட்டு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். இந்த சுகர் வந்து நல்லா டிசால்வ் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு கம்பி பதம் வரா மாதிரி பாகு வந்து ரெடி ஆகணும். சுகர் சிரப் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருக்க காஜு பவுடர் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை மிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டா கட்டி கட்டி ஆகிடும். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடரும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வேக விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி அல்வா மாதிரி ரெடி ஆகியிருக்கு. சூடு கம்மி ஆகிறதுக்குள்ள பட்டர் பேப்பரில் நல்லா கீ மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம நல்லா திரட்டி விடணும். அண்ட் இப்போ தான் நம்ம வந்து டக்கு டக்குன்னு கட் பண்ணிடணும். சூடாக இருக்கிறப்ப நம்ம பண்ணாதான் அது வந்து நல்லா வரும். இல்லைனா அது ரொம்ப ஹார்ட் ஆகிடும். கொஞ்சம் நேரம் கழிச்சு இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தா வேற லெவலில் சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி காஜு கத்திலி ஈஸியாக வீட்டில் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய் பாய்.